இன்றைய நமது ஆன்மீக தலங்கள் பகுதியிலே ஜியாரத்தை செய்வதற்காக வேண்டி செல்லுகின்ற இடம் ஈராக் நாட்டிலே இருக்கின்ற அபுல் ஹுசைன் அஹ்மது பின் முஹம்மது பகவி அந்நூரி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய புனிதமான தர்காவுக்குத்தான். இவர்கள் யார் என்பதை நாங்கள் சற்று சுருக்கமாக பார்க்கலாம். அபுல் ஹுசைன் நூரி அவர்கள் ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டில் இவர்கள் வாழ்ந்தவர்கள். ஹிஜ்ரி 225 பிறந்தாங்க. இவங்க சையதுனா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய காலத்தில் காலத்தில் வாழ்ந்தவங்க. சையதுனா சிறிய சக்தி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய மிச்சம் சுஹபத்தோடு முஹப்பத்தோடு வாழ்ந்த ஒரு மாபெரும் சூஃபி ஞானி தான் சையதுனா அபுல் ஹுசைன் நூரி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். இவங்களுடைய பரம்பரை பூர்வீகம் எல்லாம் ஹுராசான் பகுதியை சேர்ந்தவங்க. ஆனால் இவங்க பிறந்தது பக்தாதில் தான் பிறந்தாங்க, அங்கே தான் வளர்ந்தாங்க, அதே மாதிரி அங்கே தான் வஃபாத்தாகி நல்லடக்கமும் செய்யப்பட்டாங்க. இவர்களை பற்றி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அஷேக் அபு அப்துர் ரஹ்மான் சலமி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவங்க கூறுறாங்க, இவர்களின் காலத்தில் இவர்களை போன்ற ஒரு பேச்சாளரை நாங்கள் கண்டதில்லை. நல்ல அழகாக பேசுவாங்களாம், நல்ல அழகான கருத்துக்களை சொல்லுவாங்களாம். அது மட்டுமல்ல, இவங்க பேசுகின்ற பொழுது அவங்களோட நாவில் இருந்து எச்சில் துளிகள் எல்லாம் ஒளியாக மின்னுமாம். அப்படி ஒரு கராமத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதனால தான் மக்கள் இவங்களோட பேர் அபுல் ஹுசைன் என்று இருந்தாலும் கூட அந்நூரி நூர் என்கின்ற பெயரையும் சேர்த்து இவர்களை அழைக்கலானார்கள் என்று அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய காலத்தில் வாழ்ந்த இன்னொரு மகான் தான் அபு அஹ்மதுல் மகாசி என்கின்றவங்க கூறுறாங்க, இவங்களை போல அபுல் ஹுசைன் நூரி நாயகத்தை போல ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களைப் போல ஒரு பக்தியுள்ள ஒரு தக்வாவான மனிதரை நான் பார்த்ததில்லை என்று அவர்கள் போற்றி புகழுகின்றாங்க. இவங்க அதிகமாக தொழுகையிலும் நோன்பு பிடிப்பதிலும் தர்மம் செய்வதிலும் தன்னுடைய வாழ்நாளை அவர்கள் கழித்து வந்தாங்க. வீட்டில் இருந்து வெளியேறுகின்ற பொழுது சில ரொட்டி துண்டுகளை எடுத்துக்கொண்டு போவாங்களாம். வீட்டு மக்கள் நினைப்பாங்க ரொட்டியை எடுத்துக்கொண்டு போய் கடையில் போய் சாப்பிட போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கொள்வாங்களாம். வீட்டிலிருந்து வருகின்ற பொழுது அந்த ரொட்டி துண்டுகளை தர்மம் செஞ்சு விடுவாங்க. தர்மம் செஞ்சுட்டு அப்படியே பள்ளிக்கு போய் தொழுதுட்டு அவங்க கடைக்கு போய் கடையை திறந்து வியாபாரத்தில் ஈடுபடுவாங்க. இப்போ கடையில் இருக்கிறவங்க நினைப்பாங்க வீட்டில் இவங்க சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கொள்வாங்க. வீட்டில் உள்ளவங்க நினைப்பாங்க கடையில் சாப்பிட்டாங்கண்டு, கடையில் உள்ளவங்க நினைப்பாங்க வீட்டில் சாப்பிட்டு வந்திருக்கிறாங்கண்டு. ஆனால் இவங்க கொண்டு வந்த ரொட்டி துண்டையும் இடையிலேயே மிஸ்கின்களுக்கு தர்மம் செய்துவிட்டு அவர்கள் நோன்பாளியாக இருந்து விடுவார்கள். இவங்க நோன்பாளியாக இருந்தது ஒரு நாள் 2 நாள் அல்ல, மாறாக இதுபோல 20 வருஷ காலங்களாக இப்படியே தான் இவர்களுடைய வாழ்நாள் கழிந்திருக்கிறது என்று இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இவர்களுடைய வரலாறை எழுதுகின்ற பொழுது. எனவே இவர்கள் ஹிஜ்ரி 295 வருஷத்தில் கிட்டத்தட்ட 70 வயசு வரையிலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த ஒரு மாபெரும் சூஃபி ஞானிதான் சையதுனா அபுல் ஹுசைன் அஹ்மது பின் முஹம்மது பகவி அந்நூரி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். அவர்களுடைய புனிதமான தர்கா ஷரீஃபை நாங்கள் பார்த்தோம். அவர்களுடைய அந்த மகிமைகளை கொண்டு எங்களுக்கும் அவர்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் தன் தருள் புரிவானாக. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா